தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் பல்வேறு இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குன்னூர் அருகே கனமழையால் ராட்சத பாறை சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை எருக்கஞ்சேரி அருகே உள்ள வெங்கடேஸ்வரா நகரில் மழை நீருடன் குப்பை கலந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி உள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது தீபாவளியை ஒட்டி பட்டாசு வெடித்ததால் குப்பை ஏற்பட்டு கால்வாயை அடைத்துள்ளதாகவும் அவற்றை அகற்றும் பணி நடைபெறுவதாகவும் விளக்கம் அளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் நந்தகோபால் பால பகுதியில் ராட்சத பாறை விழுந்தது. தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலை துறையினர் பாறையை அகற்றினர். மயிலாடுதுறையில் கனமழை பெய்த நிலையில் 2 வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்தன. இதில் 2 காயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த நகராட்சி அதிகாரிகள் இடிபாடுகளை அகற்றினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தொடர் மழையால் சீமை கருவேல மரம் வேருடன் சாய்ந்தது. இதனால் திருச்சி கரூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். உத்தமபாளையம், கம்பம், சின்னமனூர் பகுதிகளில் பெய்த கனமழையால் சின்ன வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்தன. நெல்லை மாவட்டத்தில் கனமழையால் அம்பாசமுத்திரம் சுற்றுப்பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி முளைக்க தொடங்கின. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் நிவாரணம் வழங்குமாறு அரசிடம் கோருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் பொழிந்து வரும் கனமழையால் விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மாவட்டம் முழுவதும் அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000 ஏக்கருக்கும் அதிகமான குறுவை நெற்கதிர்கள் மழையால் சாய்ந்து சேதமுற்றன. தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் மழையால் ஆதிபராசக்தி நகர் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதற்கிடையே மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையர் ஆகியோர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து நீரை வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளனர்.